ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க, இவங்க தான் எங்கள் அம்மா. இவங்க இதை விட ரொம்ப குண்டாக இருந்தாங்க. ஏம்மா ஏம்மா உன் பேர் என்னம்மா? கோவிந்தம்மா. உனக்கு எந்த கண்ணு ஆப்ரேஷன் ஆச்சுமா? இடது கண்ணா? எந்த கண்ணுக்கு சரியாக தெரியாது? எந்த கண்ணு தெரியாது? இந்த கண்ணா? கை வச்சு காட்டா எந்த கண்ணுன்னு தெரியுமா? இந்த கண்ணா? அந்த கண்ணு தானே ஆப்ரேஷன் ஆச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்டோரி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், கொஞ்சம் கேளுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு சின்ன குட்டி கதை சொல்ல போகிறேன். சீக்கிரமாக சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா கதை கொஞ்சம் லாங் தான். நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. என்னென்னு கேட்டாக்கா, மனிதனுக்கு துன்பம் வரும்பொழுது தெய்வம் ஏதேனும் ஒரு உருவத்தில் நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆனால் அந்த தெய்வம் எந்த வடிவத்தில் நமக்கு உதவி செய்யும் என்பது, அந்த உதவியை நாம் பெற்ற உடனே தான் நமக்கு தெரியும், இல்லையா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. எதிரில் வர்றது சாத்தானா சைத்தானா சாமியா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாடம் பார்த்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது, இல்லைங்களா? 2015 நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். அன்றைக்கி ஒரு வியாழக்கிழமை. எங்கள் அம்மா கீழே விழுந்து கிடந்தாங்க. அவங்களுக்கு கீழே விழுந்த அதிர்ச்சியில் ஒரு கண், இடது கண்ணுன்னு நினைக்கிறேன், ஒரு கண் வெடிச்சிருச்சு. அதாவது வெடிக்கிற கண்டிஷனில் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வீட்டுக்கு வந்தாக்கா எங்கள் அம்மா நான் குழறிக்கிட்டு பாத்ரூமுக்கு முன்னாடி கிடந்தாங்க. சரி, தூக்கிட்டு நான் உள்ளார படுக்க வச்சுட்டு, என்னம்மா என்ன செய்துன்னு கேட்டேன். பாத்ரூம் போனால் விழுந்துட்டேன்னு சொல்லி சமிக்கையில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளூரில் ஒரு எம்டி டாக்டர், அதாவது அவர் தான் விருதாசலத்துலேயே மூத்த ஒரு எம்டின்னு சொல்லலாம், சேவை செய்யக்கூடிய ஒரு மனிதர்னு சொல்லலாம். அந்த மருத்துவர்கிட்ட நான் எங்கள் அம்மாவை அழைச்சிட்டு போயிட்டு நான் சேர்த்துருந்தேன். 2 days அந்த கிளினிக்கில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த மருத்துவர் ஒரு வயதான பெண்மணி, ஒரு 70 வயசுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கண்ணை திறந்து பார்த்தோம் அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. ஒரு குச்சி ஒன்று வச்சுக்கிட்டு, ஆசிரியருங்க பாடம் நடத்துகிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இருந்துச்சு அவர்கிட்ட. ஸ்கேன் பண்ணிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் தலையை நாங்கள் சிடி ஸ்கேன் போட்டுட்டு வந்தோம். உள்ளூர்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் சிடி ஸ்கேன் போட்டோம். அப்புறம் ஸ்கேன்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, வயோதிகம் கீழே விழுந்ததில் தலையில் ஏதாவது ஒரு வேலை அடிபட்டுருந்துருக்கலாம், அவங்க ஓவர் பாடி இருக்காங்க, இதுக்கு மேலே இதை வெயிட்டெல்லாம் சுமந்து உங்களால் செய்ய முடியாது, வீட்டில் கொண்டு போடுங்க, ஒரு 2 நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, டாக்டர் சொன்னதும் நான் கொண்டாந்து வீட்டில் போட்டுட்டேன். வெள்ளிக்கிழமை கொண்டாந்து வீட்டில் போட்டுட்டேன். எனக்கு ஆனால் எங்கள் அம்மா அப்படியே கிடக்குது, உயிர் போகட்டும்னு சொல்லிட்டு என்னால் விட முடியல. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கழுத்தில் என்கிட்ட கிடந்த ஒரு 2 பவுன் செயின் மட்டும்தான், வேறு எதுவும் நகை இல்லை. சனிக்கிழமை காலையில் போயிட்டு வேறு ஒரு மருத்துவரை நான் கலந்தேன். இந்த மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் எங்கள் தெருவுலேயே ஒருத்தர், அவர் எங்கள் அம்மா கூட படித்தவங்கன்னு சொல்லலாம், வயசானவர், அவர்கிட்ட நான் கலந்தேன். டாக்டர் கிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட. அவர் என்ன சொன்னார், கீதா அம்மா ஓவர் ஒபிலிசிட்டி இருக்காங்க, அவங்க 150 கிலோ தாண்டி இருப்பாங்க வெயிட்டு, வயசும் 70க்கு மேலே ஆகுதுமா, அதனால் நீ இனிமேல் ஒண்டியா இதே 10 வருஷமாக சுமந்துட்டம்மா, நீ விட்டுடுமா, வேண்டாமா. டாக்டர் என்ன சொன்னாரோ அது நடந்துட்டு போகுது, விட்டுடுன்னு சொன்னாருங்க. சரின்னு நான் வந்துட்டேன். அம்மா கோமாவிலே இருக்காங்க. அதான் நிதானம் இல்லை, எச்சி மட்டும் வாயால் ஊற்றுது, லைட்டாக அப்பப்போ கையை அசையுது, திடீர்னு வலியில் துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் திரும்பி இந்த டாக்டர்கிட்டே போயிட்டு, சார் அம்மா வலியில் துடிக்கிறாங்க சார், வலியில் துடிக்கிறாங்கன்னா அப்போ சிந்தனை வந்துருச்சுன்னா உங்களுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தாரு. நீ வெளியில் தூக்கிட்டு போ, அப்போ தான் அவங்கள ஒரு வேளை காப்பாற்ற வழி இருக்குன்னு சொன்னார். மாத்திரை எழுதி கொடுத்தாரு, தூக்க மாத்திரை. அன்றைக்கி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓட்டணும், நான் பணம் பெறட்டணும் திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை ஹாஸ்பிட்டல் எடுக்கிறதா இருக்கேன். கொண்டுட்டு போனாக்கா நான் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம்னு, கடலூரில் கொண்டுட்டு போயிட்டு ஒரு பெரிய ஒரு தனியார் கிளினிக்கு, ஒரு பெரிய கிளினிக்கில் காரில் ஏற்றிட்டு போயிட்டு நாங்கள் சேர்க்குறோம். அங்கே ஒரு மருத்துவர் இங்கேருந்து போனதுமே எங்கள் அம்மாவோட கண்ணெல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது என்ன நோய், இதை நீங்கள் ட்ரீட்மெண்ட் நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்ல தெரியும். ஆனால் என்னை பார்த்தா கொஞ்சம் கருப்பாக இருக்கு இல்லையா, என்னை ஒரு வாத்தியார் அந்த மாதிரி அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஏதோ படிக்காத ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை தூக்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உள்ளே சேருங்க, டார்க் ஐசியூவில் சேருங்க, தலையில் அடிபட்டிருக்கு, மூளையில் ரத்தம் கட்டியிருக்கு, அந்த மாதிரி சொல்லி ஒரு 50,000 எமர்ஜென்சி ஃபீஸ் கட்ட சொன்னாங்க. 50,000 கட்டிட்டேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2 நாள் அங்கே இருந்தாங்க. அந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2-3 நாளுமே டார்க் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. 2 நாளாக 3 நாளோ தெரில,
வச்சுருந்தாங்க, டார்க் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 27,000 ரூபாய்க்கு மருந்து மாத்திரை மட்டுமே, நம்ம ரமணா ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் வாங்கி 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 கொடுக்குறேன். கோவிந்தம்மாள் அட்டெண்டர் யார், கோவிந்தம்மாள் அட்டெண்டர் யாருன்னு என்னை தூங்க விடலைங்க நைட்டில் கூட அந்த ஹாஸ்பிட்டலில். அப்பப்போ ஒரு 10 சிரஞ்சு, ஒரு 6 குளுக்கோஸ் பாட்டிலு, ஒரு சலைன் டியூபு, இந்த மாதிரி யூரின் டியூப் பேக்கு, இந்த மாதிரி நான் வாங்கி கொடுத்துட்டே இருக்கேன். அப்புறமேலுக்கு தெய்வம் ஒரு உருவத்தில் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே ஒரு டாக்டரு வந்தாங்க. நைட்டு ஒரு 12 மணி, 10 மணி 12 மணி இருக்கும். அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க, கோவிந்தம்மாள் அட்டெண்டர் யாருமா அப்படின்னாங்க. நான் தான் சார் அப்படின்னு போய் நின்னேன். என்னை பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. மேலே எந்த நகை இல்லை, கையில் அந்த 2 பவுன் செயினை, கழுத்தில் அந்த செயினை விற்று தான் அந்த பணம் ரெடி பண்ணிட்டு போயிருக்கேன். ஒரு 2 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபா கிட்ட கட்டிட்டேன் அந்த ஹாஸ்பிட்டலில் அன்னைக்கு ஒரு 2 நாளையில். அவர் சொல்கிறாரு, சொன்ன விஷயம் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நீங்கள் போயிட்டு பாத்ரூமில் வெயிட் பண்ணுங்கள், 3rd நம்பர் பாத்ரூமில் வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன்னு சொன்னார். நான் போயிட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணேன். அப்புறம் அதே மாதிரி வந்தார், உள்ளே போங்கன்னு சொன்னார். நான் லேடிஸ் ரூமில் 3வது போகிறேன், அவர் ஜென்ஸ் ரூமில் 3வது வந்தால் 2க்கும் வெண்டிலேட்டர் இருக்குது. தொடர்பு கொள்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த டாக்டர் அன்றைக்கி தெய்வம். அவர் என்ன சொன்னார், உங்கள் அம்மாவுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் உள்ளார நடக்கலாமா, சும்மா போட்டு வச்சுருக்காங்க, உங்கள் அம்மா இறந்து போக வாய்ப்பு இருக்குது, பணம் இல்லை, இனிமேல் நான் பணம் கட்ட முடியாதுன்னு ஒரே வார்த்தை சொல்லுங்கள், உங்கள் அம்மாவை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. நீங்கள் நேராக பக்கத்தில் அரவிந்துக்கு கொண்டு போங்க, குளோக்கமா டெரிபிள், ஏன்னா அவங்க கண் விழித்திரை உடஞ்சி போயிருக்கு, அது மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை, குளோக்கமா டெரிபிள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அரவிந்தில் சொல்லுங்கள், உங்கள் அம்மா உடனே 2 மணி நேரத்தில் பொழைச்சிக்குவாங்க அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே சார், இந்த லோக்கல் டாக்டரு அந்த வார்த்தையை சொல்லலை, அந்த கண்ணை திறந்தே பார்க்கல, கிழின்னு திறந்து பார்க்கல. அந்த கடலூர்லேயும் அந்த மருத்துவமனை, தனியார் மருத்துவமனையிலையும் சொல்லலை. சரி, நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரல, ஆக்சுவலி வெளியில் வந்தேன். வந்து அடுத்து உடனே கோவிந்தம்மாள் அட்டெண்டர் யார், பீஸ் கட்டுன்னு சொல்லி இந்த பணம் கட்டிட்டு வான்னு சொல்லி ஒரு 3000 ரூபா கட்ட சொல்லி பில்லு கொடுத்தாங்க. கட்டின பில்லெல்லாம் வச்சுருந்தேன் வீட்டில், பையில் வச்சுருந்தேன், மஞ்சள் பையில் வச்சு. எனக்கு இனிமேல் பணம் இல்லை கட்டுறதுக்கு. பணம் இல்லைன்னா என்னத்துக்கு கொண்டாந்து தனியாரில் சேர்த்தேன். நான் பணம் இல்லை, தூக்கி வெளியே போடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னேன். அப்புறம் அவங்க தூக்கி வெளியே போகிறேன்னு சொன்னாங்க. முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நான் போலீஸ்க்கு போவேன், எஸ்பி ஆஃபீஸ் போய் ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்ணுவான்னு சொன்னேன். அப்புறம் போட்டாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு இந்த 2 நாளாக, என்ன ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு வித் பக்கா பில்லோட எனக்கு வந்து எவிடன்ஸ் வேணும், சிஸ்டத்துலேருந்து டவுன்லோட் பண்ணி நீ கொடுக்கணும். அப்புறம் எனக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி கொடு கேட்டேன். டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுக்கல, ஏன்னா இவங்களுக்கு அட்மிஷனுங்கிற ஒரு இதே போடலை உள்ளார. அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களே சேர்ந்து பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அட்மிஷனுங்கிற ஒன்றே போடலைங்க. கடலூரில் ஒரு தலைமை மருத்துவமனை, பெரிய மருத்துவமனையில் அட்மிஷனே போடாமல் டிஸ்சார்ஜ் சம்மரி இல்லைங்கிறாங்க. எனக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி வேணும், இல்லை நான் போலீஸ்க்கு போவேன்னு சொன்னதும், ஏம்மா அவங்க அம்மாவுக்கு ப்ராப்பர் அட்மிஷன் எதுவும் போடலம்மா, அவங்க ஏஜிட்டு, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க இறந்து தான் போவாங்க. சரி பரவாயில்ல, நீ தூக்கி வெளியே போடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் கட்டின பணம் எனக்கு கணக்கு தெரிஞ்சாகணும், இல்லை என் பணம் வந்தாகணும்னு சொன்னதும் எனக்கு ஒரு 40,000 ரூபா எடுத்து என் கையில் கொடுத்துட்டாங்க. சரி, வர்ற வரைக்கும் நமக்கு செலவு காமின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அவங்கள காப்பாற்றணும், அங்கே பிரச்சனை பண்ணுறதை நம்ம நோக்கம்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு, அந்த நேரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் பன்னீர்னு சொல்லிட்டு கடலூர் பெரியார் காலேஜில் அவங்க ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க அந்த நேரம் அவங்க சிஸ்டர் அங்கே அட்மிட் பண்ணி வந்திருந்தார். பன்னீரன்னா எனக்கு ஒரு கார் ஏற்பாடு பண்ணி கொடுங்க எமர்ஜென்சின்னு சொன்னதும், ராத்திரி 1:30 மணி 2 மணி இருக்கும் சார், அவர் கார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. எங்கள் அம்மாவை வந்து மேலே 3வது ஃப்ளோரில் வந்து தூக்கி போட்டு வெளியில் போட்டாங்க ரூமை விட்டு. ஆனால் கீழே எடுத்துகிட்டு வரதுக்கு லிஃப்ட்டை பூட்டிக்கிட்டாங்க, லிஃப்ட்டு கொடுக்கல, அவங்க லிஃப்ட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா ஓவர் வெயிட்டு சார், ஒரு 200 கிலோவுக்கு மேலே ஏற்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 ஜென்ஸுங்க கீழே வந்து, நான் கொஞ்சம் தூரம் வந்து ஆட்டோ ஸ்டாண்டுக்கிட்ட தோட்டிங்க சொல்லுவாங்க இல்லையா, டிச்சிலாம் தள்ளுறாங்க இல்லையா, தண்ணி அடிச்சுட்டு நின்னாங்க. அவங்களாம் தண்ணி அடிச்சுருந்தா பரவாயில்ல, நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, உங்களுக்கு ஆளுக்கு 500 ரூபா தரேன், எனக்கு ஒரு லேடி இந்த மாதிரி ஓவர் வெயிட் இருப்பாங்க, எனக்கு கீழே தூக்கி அந்த கொடுக்கணும்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு சார் அவங்க வந்தாங்க, 4 பேர் வந்தாங்க, ஆளுக்கு 500 2000 ரூபா கொடுத்தேன். கொடுத்து அவங்கள நான் கீழே தூக்கிட்டு வந்து காரில் ஏற்றிட்டேன். கார் வந்துடுச்சு, காரில் ஏற்றிட்டேன். காரில் ஏற்றி அரவிந்து கொண்டு போனேன். அங்கே டாக்டருங்கெல்லாம் இவங்க ரொம்ப அன்கண்டிஷன்மா, பல்ஸ் வந்து 50 கூட இல்லைன்னு சொன்னாங்க. மேடம் இவங்க வந்து குளோக்கமா டெரிபிள் பார்க்கணும், இவங்களை வந்து இந்த மாதிரி ஒரு மருத்துவமனையில் அழகழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பேர் சொன்னேன். ஏன்னா அங்கே இப்படி நடக்குதா அப்படின்னாங்க. ஒரு லேடி டாக்டர் இருந்தாங்க, அவங்க விழுந்து அழுதேன், அம்மா எனக்கு இவங்க தான் அம்மா, எனக்கு இவங்கள தவிர வேறு எந்த சொந்தம் இல்லை, இவங்களை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அவங்க குளோக்கமா டெரிபிள்னதுமே அவங்க கண்ணை இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி பார்த்துட்டு விழித்திரை உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அவங்க அம்மா இது செலவு அதிகமாகும், நீங்கள் கவர்மெண்ட்டில் பாருங்கள். நாங்கள் இல்லை மேடம் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு 50,000 பணம் கட்ட சொன்னாங்க. 50,000 பணம் கட்டினேன் மேடம். அடுத்த 1 மணி நேரத்தில் எங்கள் அம்மா ஏஞ்சி உக்காந்துட்டாங்க. அறுவை சிகிச்சை பண்ணாங்க, குளுக்கோஸ் ஏற்றினாங்க, அறுவை சிகிச்சை பண்ணாங்க. ஏஞ்சதும் எங்கள் அம்மா பசிக்குதுன்னு சொன்னாங்க. வார்த்தை அந்த டாக்டரே அவங்க ரூமுக்கு ஒரு நர்ஸை அனுப்பி இட்லி ஊற்றி ராத்திரி 2-3 மணி இருக்கும். ஒரு சீஃப் டாக்டர் பாண்டிச்சேரி அரவிந்தா கண் மருத்துவமனையில் ஒரு சீஃப் டாக்டர் லேடி டாக்டர் அவங்க ரூமுக்கு அனுப்பிச்சி இட்லி ஊற்றி சட்னி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்கள் கொடுக்கணும். நான் சொன்னேன் இல்லை, அந்த மாதிரி ஒரு மருத்துவர் இருந்ததுனால இன்றைக்கி எங்கள் அம்மா இட்லி சாப்பிட்றாங்க அப்படி சொல்லிட்டு நான் அழுதேன். அப்போ தெய்வம் 2 மருத்துவர்கள் வடிவத்தில் எனக்கு வந்துச்சு. இந்த முதல் மருத்துவர் எனக்கு துரோகம் தான் பண்ணான். நான் வந்து திரும்பி அந்த மருத்துவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா அந்த மருத்துவருக்கும் எனக்கும் நெருங்கிய பரிச்சயம் உண்டு. ஒரு கண்ணை திறந்து பார்க்காம நீங்கள் என்ன சார் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க? ஒரு குளோக்கமான்றதை உங்களால் சொல்ல முடியல, நீங்களாம் என்ன சார் எங்கள் ஊரில் விருத்தாசலத்தில் எம்டி நீங்கள் அப்படி சொல்லி நான் நேரடியாக கேட்டேன். தப்பு தான், மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருஷத்தை ஏனோ தெரில, இந்த விஷயத்தை 10 வருஷமாக நான் வெளியில் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவை அவ்வளோ போராடி நான் காப்பாற்றிருக்கிறேன். ஒரு வயசானவங்களை தூக்கிட்டு வரணும்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஒரு பிரபல மருத்துவமனை கடலூர் தலைமை மருத்துவமனையில் இந்த மாதிரிலாம் ஒரு மோசடி நடந்துச்சு. ரமணா ஹாஸ்பிட்டல் படத்தில் காட்டுறாங்களே, அந்த மாதிரி ஒரு ரமணா ஹாஸ்பிட்டலும் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. நிறைய அங்கங்கே எங்கேயுமே மருத்துவமனைகள் அப்படி தான் இருக்குன்றதை பதிவு செய்யணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொன்னேன். நன்றி. இந்த காணொலியை பார்க்குறவங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.